वृश्चिकवाहन गणपति वो मोदकहस्ता गणपति वो श्यामल करुणा गणपति वो विघ्न विनायक गणपति वो गणपति 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 वो गणपति 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 वो। சோ நம்ம வீட்ல முதல்ல எது ஆரம்பிச்சாலுமே விநாயகரை துதி பாடிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அதுல இன்னொரு துதி முக்கியமானது என்னன்னா பாலும் தெளிதேனும் பாவும் பருப்பும் இவை நான்கும் கலந்துடற்கு நான் தருவே கோலம் செய் தும்ப கறி புகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விநாயகரை போற்றி எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சாலுமே அது நம்மளுக்கு நன்மையில தான் முடியும். ஓகேங்களா? சோ எப்பவுமே நம்ம வீட்டுல நம்ம எந்த பூஜை பண்ணாலும் நம்ம வீட்டுல என்ன பண்ணுவாங்க, யாருக்கு முதல்ல இது பண்ணுவாங்க, விநாயகர். விநாயகர் வந்து எப்பவுமே மஞ்சள்ல தான் பிடிச்சு வைப்பாங்க. ஏன்னா அந்த மஞ்சளுக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு. மஞ்சள் வந்து அது கிருமிகள் நம்ம உடம்புல இருக்கிற டஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அன்வான்டட் டஸ்ட் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ற பவர் மஞ்சளுக்கு நிறைய இருக்கு. அதை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, டர்மரிக். ஓகேவா? சோ அதனால விநாயகரை நம்ம மஞ்சள் பிடிச்சு வைக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட சக்தியெல்லாம் அவர் எடுத்துப்பாரு. ஓகேவா? நம்மளுக்கு நல்லதுதான் கொடுப்பாரு விநாயகர். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? அதே போல இப்ப விநாயகர் சதுர்த்தி நம்ம ஏன் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம், யாருக்காக கொண்டாடுறோம், விநாயகருக்காக. ஓகேவா? சோ அதை தாண்டி விநாயகர் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி கொடுத்திருக்காரு. அது என்னன்னா, இந்த உலகத்துல, உலகம்னா வேர்ல்ட், திஸ் இஸ் a big world. இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமானவங்க ரெண்டு பேர். யார் அந்த ரெண்டு பேரு? சிவன் பார்வதி. ஓகே, பட் நம்மளுக்கு யார் அந்த ரெண்டு பேர் ரொம்ப முக்கியம்? அப்பா அம்மா, நம்மளுடைய தாய் தந்தை. அந்த இரண்டு பேரும் தான் நம்மளுக்கு லைஃப்ல ரொம்ப முக்கியன்ற ஒரு தத்துவத்தை நம்மளுக்கு உணர்த்தினவர் யாருன்னா நம்மளுடைய விநாயகர் தான். ஓகேங்களா? நிறைய பேரு கோவில் கோவிலா போய் எல்லா சாமியும் கும்பிடுறோம், எல்லாம் பண்றோம். பட் ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற கடவுள் யாருன்னா நம்மளுடைய அப்பா அம்மா. ஒரு நாள் என்ன ஆச்சு, நாரதர் ஒரு முனிவர், அவர் வந்து எல்லாமே நல்லதுதான் பண்ணுவார். அவர் என்ன பண்றாரு, ஒரு பழத்தை எடுத்துட்டு வராரு, ஒரு மாம்பழத்தை. ஓகேங்களா? ஒரு மாம்பழத்தை எடுத்துட்டு வந்து அதை வந்து என்ன பண்றாருன்னா சிவன் கையில கொடுக்குறாரு. சிவன் பார்வதி கையில கொடுத்து வாங்கிட்டு சிவன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த பழம் வந்து ரொம்ப ஞானமான பழம், இந்த பழத்தை வந்து உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஆனா இந்த பழத்தை வந்து ஷேர் பண்ணக்கூடாது, பிரிச்சு கொடுக்க கூடாது, ஒரு ஆளுக்கு ஒரு பழத்தை தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த பழத்தை கொடுத்து அவங்க கிளம்பி போயிட்டாரு. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகுது, சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரே குழப்பமாகுது. அச்சோ, ஒரு பழம், ஆனா நமக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையா, முருகன் இருக்கிறாரு, சிவன் விநாயகர் இருக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருக்கு நம்ம கொடுக்கணுமே, இந்த ரெண்டு பேருக்கு நம்ம எப்படி கொடுக்கறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது சிவன் ஒரு இது சொல்றாரு. என்னன்னா, இந்த உலகத்தை யார் முதல்ல சுத்தி வராங்களோ, அந்த ரெண்டு பேர்ல யார் சுத்தி வராங்களோ, பார்வதி சிவனும் பேசிக்கிறாங்க, நம்ம ரெண்டு பிள்ளைகளுக்கும் ஒரு போட்டி வைக்கலாம். இந்த போட்டியில யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு நம்ம அந்த கனியை கொடுத்துக்கலாம். கனினா ஃப்ரூட். அது என்ன ஃப்ரூட்? மாம்பழம். ஓகேவா? எல்லோ மேங்கோ. சோ அந்த கனியை சாப்பிட்டா, ஏன்னா அந்த ஒரு பழத்தை ஒருத்தர் தான் சாப்பிடணுமா, அப்பதான் அவங்களுக்கு நல்லா அறிவு வரும். ரெண்டு பேரும் சாப்பிட்டா அதோட பலனே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப என்ன பண்றாங்க, ரெண்டு பேரையுமே கூப்பிடுறாங்க. யாரு ரெண்டு பேரும்? யாரு? விநாயகர், முருகன். இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ரேஸ் வைக்கிறேன், நான் வந்து ஒரு போட்டி வைக்க போறேன். என்ன போட்டினா, இந்த உலகத்தை முதல்ல யார் சுத்தி வரீங்களோ அவங்களுக்கு இந்த பழத்தை நான் கொடுக்குறேன். நம்ம உலகம் சின்னதா பெருசா? பெருசு. நம்மளோட உலகம் ரொம்ப பெருசு. அது ஒரே நாளெல்லாம் சுத்தி வர முடியுமா? முடியாது. சோ ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, அண்ணனும் தம்பியும் பிளான் யோசிக்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அண்ணன் யோசிக்கிறாரு, தம்பி கடகடன் திங்க் பண்ணி யோசிச்சாரு. என்ன யோசிச்சாருன்னா, அப்பா நான் வந்து என்னுடைய வாகனமான மயில் மேல உட்கார்ந்து நான் இந்த உலகத்தை சுத்தி வர போறேன்னு சொல்லிட்டு முருகர் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சிட்டாரு. முருகர் எந்திரிச்சு என்ன பண்றாரு,
ஓகேங்களா? அவர் பாட்டு உலக சுத்த போயிட்டாரு. இப்ப அடுத்தது விநாயகர் வராரு. என்ன பண்ண போறாரு? யோசிக்கிறாரு, திங்க் பண்றாரு. என்ன பண்ணலாம்? நம்மளால உலகத்தெல்லாம் சுத்தி வர முடியாது. உடனே அவர் என்ன பண்றாரு? நாரதர் அந்த படம் கொடுத்தாரு இல்லையா, அந்த நாரதர் வந்து அவர்கிட்ட சொல்றாரு. இவர் என்ன கேட்பாரு? நான் முருகர் கேட்பாரு, யாரு வந்து இந்த உலகம்? உலகம்னா என்ன? உலகம்னா அப்பா அம்மா தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அவருடைய படம் கொடுத்தாரு இல்லையா, அந்த நாரதர் முருகர் கிட்ட வந்து ஐடியா கேட்கிறாரு. ஐடியா கேட்கும்போது என்ன பண்ணுவாருன்னா, நாரதர் அப்பா அம்மா தான் நம்மளுடைய உலகம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களை சுத்தினாலே போதும் அப்படின்னு சொல்லிடுவாரு. யார் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த பூமிக்கு நம்மளை கொண்டு வந்தது யாரு? அப்பா அம்மா தான். ஸோ அவங்க தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ உடனே விநாயகர் என்ன பண்றாரு? கையை இப்படி வச்சுக்கிட்டு அவங்க மம்மி டாடிய 3 டைம் சுத்தி வராரு. ஓகேவா? ஏன்னா அப்பா அம்மா தான் உலகம் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாரு? அவங்க மம்மி டாடிய 2-3 டைம் சுத்தி வந்துட்டாரு. இப்போ முருகர் வர போறாரு. முருகர் உலகத்தெல்லாம் சுத்திட்டு டயர்டா வராருப்பா. கிளாப் பண்ணுங்க முருகருக்கு. கிளாப் கிளாப் கிளாப். வாவ்! முருகர் வந்த உடனே அப்பா அம்மாவை கும்பிடுறாரு. ஆனா அண்ணன் கையில இருக்கிற படத்தை பார்த்தோம்னா அவருக்கு கோவம் வந்துருச்சு. என்ன சொன்னீங்க? உலகத்தை சுத்திட்டு வரவங்களுக்கு தானே படத்தை தருவேன்னு சொன்னீங்க. நான் ஊரெல்லாம் உலகத்தெல்லாம் சுத்திட்டு வரேன், ஆனா அதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு படத்தை கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, இல்லப்பா அப்பா அம்மா தான் உலகம். அதனால உங்க அண்ணன் வந்து நல்லா ஏற்றி நிதானமா அப்பா அம்மா தான் முக்கியம் சொல்லி சுத்தி வந்து அந்த படத்தை வாங்கிட்டாரு. என் முருகருக்கு கோவம் வந்துருது. கோவம் வந்துட்டு என்ன பண்றாரு? கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு திருப்பி போயிடுறாரு. பழனி மலைக்கு போயிடுவாரு. அவ்வளவுதான். சோ கடைசியில யார் வின் பண்ணது? விநாயகர். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் யாரு? அப்பா அம்மா. அப்பா அம்மாவை தாண்டி நம்மளுக்கு யாருமே எந்த கெடுதலும் நினைக்க முடியாது, நல்லதும் நினைக்க முடியாது. புரியுதுங்களா? அவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம எப்பவுமே நல்லா தீர்க்க ஆயுளோட நல்லா இருக்கும். ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம் இந்த ஸ்டோரியில இருந்து? எப்பவுமே பேரண்ட்ஸ் சொல்றத லிசன் பண்ணணும். யூ ஹேவ் டு லிசன் யுவர் பேரண்ட்ஸ். பெற்றோர்கள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அவங்க சொல்படி நடந்தீங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.